வணக்கம் ட்ரேடர்ஸ், வெல்கம் டு போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட். ஸோ இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் நிஃப்டி, பேங்க் நிஃப்டி மற்றும் சென்செக்ஸ் வந்து மார்ச் 19ஆம் தேதி வியாழக்கிழமை என்ன நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த அனாலிசிஸ் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து இன்னைக்கு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணோட மார்க்கெட் வந்து எப்படி பிஹேவ் ஆயிருக்கு, நம்ம கேப் அப் எப்படி எதிர்பார்த்தோம், சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் எப்படி பிஹேவ் ஆயிருக்கு, அண்ட் நம்ம வந்து எவ்வளோ தூரம் மார்க்கெட் எதிர்பார்த்தோம், மார்க்கெட் ஏன் வந்து இவ்வளோ தூரத்தில் நின்றுருக்கு அப்படிங்கிறதுக்கான ஒரு அனாலிசிஸாக இருக்கும். ஸோ இன்னையோட மார்க்கெட்டோட அனாலிசிஸ். அண்ட் இதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா நாளையோட மார்க்கெட்டில் நம்மளோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா எப்படி இருக்குது, அது மட்டும் இல்லாமல் நம்மளோட எஃப்ஐஐஸ் அண்ட் டிஐஐஸ் டேட்டா எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ இது எல்லாம் சேர்த்து பார்க்கும்போது நாளையோட மார்க்கெட்டுக்கான ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வரும். அண்ட் முக்கியமாக பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து நம்மளோட இந்தியா விக்ஸில் ஒரு ரொம்ப பெரிய மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு. அப்போ இந்த இந்தியா விக்ஸ் டேட்டாவையும் நம்ம சேர்த்து இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ணுவோம். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா எப்பயுமே வந்து நம்ம வந்து போஸ்ட் மார்க்கெட் அண்ட் ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட் தான் அனலைஸ் பண்ணிட்டு இருக்கோம். அண்ட் ஏன்னா யாருமே எனக்கு தெரிஞ்சு கிளியராக பண்ணாதனால தான் நான் போஸ்ட் அண்ட் ப்ரீ மார்க்கெட் பண்ணிட்டு இருந்தேன். ஆனால் எனக்கு என்ன தோணுச்சுன்னா, நிறைய பேர் பேசிக்ஸாக டவுட்ஸ் கேட்குறாங்க. அப்போது பேசிக்ஸான வீடியோஸ், அதாவது ப்ரைஸ் ஆக்ஷன்னா என்ன, சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ், இந்த மாதிரி ஒரு பேசிக்ஸ் ஆனதும், அதே மாதிரி அப்புறம் இன்வெஸ்ட்மெண்ட் சம்மந்தமாகவும் எப்படி நீங்கள் வந்து ப்ராப்பராக இன்வெஸ்ட் பண்ணலாம், எந்தெந்த ஸ்டாக்ஸில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணி வைக்கலாம், இல்லை ஷார்ட் டேர்ம் ட்ரேட் பண்ணுறேன்னா எதுவும். ஸோ இந்த மாதிரி சஜஷன்ஸ் இருந்தால் நம்ம சேனலில் ஓகேயா இருக்குமா அப்படிங்கிறத உங்கள் ஒப்பீனியனை கமெண்ட் பண்ணுங்கள். நான் அதுக்கு தகுந்த மாதிரி வீடியோ ஏதாவது ரெடி பண்ணுறதா இருந்தால் நம்ம பண்ணலாம். ஓகே, ஸோ இப்போ நம்ம வீடியோவோட அனாலிசிஸ்க்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இன்னையோட மார்க்கெட் வந்து நம்ம என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா, மார்க்கெட்டில் ஒரு கேப் அப் வரணும் அப்படிங்கிறத நம்ம எதிர்பார்த்துருந்தோம். அப்போ இந்த கேப் அப் எவ்வளோ தூரம் வரும்னு நம்ம எதிர்பார்த்துருந்தோம் அப்படின்னா, ஒரு 70 பாயிண்ட் அப்படிங்கிறனால நமக்கு ஒரு 50லேருந்து ஒரு 60 பாயிண்ட் வரைக்கும் மேக்ஸிமம் வரலாம் அப்படிங்கிறத பார்த்து நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ இப்போ 50 to 60 பாயிண்ட்ஸ் தான் நமக்கு ஒரு கேப் அப் அண்ட் இந்த ப்ரைஸ் வச்சு நம்ம சொல்லியிருந்தோம். அண்ட் கரெக்டாக பார்த்தீங்கன்னா 930 வரைக்குமே இதே ப்ரைஸ்லேயே தான் இருந்துச்சு. ஸோ அப்படிங்கிறனால 930 வரைக்கும் நம்மளோட கிஃப்ட் நிஃப்டி இதே ப்ரைஸில் இருக்கிறனால நமக்கு வந்து நிஃப்டி 50 ஆல்மோஸ்ட் நமக்கு ஒரு 50 பாயிண்ட்ஸ் தான் கேப் வந்திருக்கணும். ஓகே, அப்போ இந்த 50 பாயிண்ட் கேப் வந்திருக்கா அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நமக்கு அனலைஸ் பண்ணும். ஸோ இங்கே எடுத்துகிட்டு நம்ம இந்த இன்ஃபோ லைனை வரைஞ்சோம் அப்படின்னா கரெக்டாக பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 80 பாயிண்ட் வந்திருக்கு. ஸோ சொன்னதுலேருந்து, ஆனால் இந்த லோவஸ்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா 60, கரெக்டாக ஸ்டார்டிங் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா 76 பாயிண்ட் வந்திருக்கு. ஸோ அப்போது நம்ம வந்து ஒரு 50லேருந்து 60 எதிர்பார்த்தோம், மார்க்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 76 பாயிண்ட் வந்திருக்கு. ஸோ இந்த 76 பாயிண்ட்டுங்கிறது ஒரு கரெக்டான கேப் அப். நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணதுலேருந்து ஒரு 20% எரர் வந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிக்கிறோம். இன்னொன்று, இரண்டாவதாக என்னன்னு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட்டில் நம்ம என்ன எதிர்பார்த்தோம்னா, மார்க்கெட் இங்கேருந்து என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா, மார்க்கெட் வந்து கேப் அப் வரும்போது இந்த ப்ரீவியஸ் டே ஹையை வந்து கிராஸ் பண்ணிடுச்சு அப்படின்னா மார்க்கெட் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பாசிட்டிவ் மூமெண்ட்ஸ் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம சொல்லியிருந்தோம். அண்ட் இரண்டாவது பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் வந்து ப்ரீவியஸ் டே ஹையை வந்து ஃபஸ்ட்டு கேண்டில்லையே நமக்கு கிராஸ் ஓவர் ஆகிடுச்சு. ஸோ அப்போ இதே வந்து ஒரு கால் சிக்னல், அதாவது ஒரு லாங் பொசிஷன் போகிறதுக்கான ஒரு முக்கியமான சிக்னல் அப்படிங்கிறத சொல்லலாம். இரண்டாவது பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் இப்படியே போயிட்டு கன்சாலிடேட் எடுத்துகிட்டு வந்து இந்த இடத்துல ஒரு சப்போர்ட் எடுத்துச்சு. இந்த 10 மணி, அதாவது நீங்கள் 9 மணிக்கு இருக்கிற சிக்னலை நீங்கள் மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னாலுமே அடுத்து வந்து 10 மணிக்கு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து சப்போர்ட் எடுத்துச்சு. இதுதான் பார்த்தீங்கன்னா ப்ராப்பரான சிக்னல். ஏன்னா இந்த ஃபஸ்ட்டு ஒரு ஹாஃப் அன் அவர் வந்து ஹை வாலடைலிட்டி மார்க்கெட்டாக இருக்கும். அந்த ஒரு காரணத்தினால பார்த்தீங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு ஹாஃப் அன் அவர் நீங்கள் அவாய்ட் பண்ணியிருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. கரெக்டாக 10 o'clock வந்து பார்த்தீங்கன்னா இங்கே 10:06ன்னு நினைக்கிறேன். கரெக்டாக இந்த 10:06க்கு தான் வந்து இந்த இடத்துல ஒரு ரிவர்சல் கேண்டில் வந்துச்சு. ஸோ இந்த 3 கேண்டில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இது வந்து ஒரு முக்கியமான கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன் சொல்லலாம். ஸோ இந்த கேண்டில், அதுக்கு அடுத்து இருக்கிற ரெட் கேண்டில், இது க்ரீன் கேண்டிலோ ரெட் கேண்டிலோ இருந்தாலும் இதோட இன்சைட் கேண்டிலாக தான் வந்திருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு இன்வெர்டட் பின்பார் மாதிரி வந்துட்டு அப்படியே மார்க்கெட் வந்து ஒரு பாசிட்டிவ் டைரக்ஷன் போயிடுச்சு. ஸோ இந்த 3 கேண்டில் இல்லைனா இந்த 4 கேண்டிலில் ஒரு அழகான ஒரு கேண்டில் பேட்டர்ன். அப்புறம் இங்கேருந்து நீங்கள் பொசிஷன் எடுத்திருந்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு சூப்பரான ப்ராஃபிட் வந்து எவ்வளோ தூரம் போயிருக்குன்னா ஒரு 1.5 மணி நேரத்துக்கு, அதாவது கரெக்டாக எடுத்திருந்தோம் அப்படின்னா நமக்கு வந்து 10:06க்கு எடுத்திருக்கலாம். சரி, அப்படி மிஸ் பண்ணிட்டீங்க, 10:12 இல்லைன்னா 10:15க்கு எடுத்திருந்தீங்கன்னா 11:45 11:50 வரைக்கும் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்ஸ் வந்து புஷ் ஆகிருக்கும். அப்போ இந்த 11:45ஓட இப்போ பார்க்கும்போது நமக்கு கரெக்டாக இருக்குது. ஆனால் நமக்கு வந்து லைவ் மார்க்கெட்டில் ஸ்டாப் லாஸ் வர்றது எங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல தான் வரும். ஏன்னா மார்க்கெட் இங்கே போச்சு, இந்த இடத்துல ஒரு புல் பேக் ஆச்சு. அப்போ நான் இங்கேயே நமக்கு வெளியே வந்திருக்கலாம்ல, இல்லை. ஸோ அப்படிங்கிறனால டெஸ்ட் பண்ணும் மல்டிபிள் டைம்ஸ். அப்போது இந்த லெவலில் கிராஸ் ஆகும் போது தான் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாப் லாஸ் வரும். ஸோ இந்த இடத்துல நமக்கு வந்து லாஸ் வந்து இன்னெவிட்டபிள் தான். ஏன்னா இந்த லாஸை நம்ம வந்து இந்த இடத்துலயே நம்ம பிடிக்கணும் அப்படின்னு நம்ம நினச்சோம் அப்படின்னா மார்க்கெட்டில் நம்ம இங்கே எப்பயுமே இந்த புல் பேக் வெயிட் பண்ணவே மாட்டோம்.
ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல இருக்குது, ஐயோ இந்த இடத்துல நெகட்டிவ் கேண்டில் வந்துருச்சு, நான் இந்த இடத்துல நான் என்னோட ப்ராஃபிட்டை க்ளோஸ் பண்ணியிருந்தேன்னா இவ்வளோ தூரம் ஏரியா நமக்கு ப்ராஃபிட்ஸ் கிடச்சிருந்துருக்காது. ஸோ அப்படிங்கிறனால நீங்கள் வந்து பொசிஷன் வந்து கரெக்டாக ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு லாங் பொசிஷன் போகணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா புல் பேக்குக்கு வெயிட் பண்ணும். ஏன்னா இந்த புல் பேக்குக்கு நம்ம வெயிட் பண்ணாமல் ஒரு பழக்கத்தை படுத்திட்டோம் அப்படின்னா மார்க்கெட்டில் நமக்கு கிடைக்கிற ப்ராஃபிட்ஸ் கிடைக்காது. ஏன்னா இந்த இடத்துல நான் புல் பேக் எடுத்திருக்கலாம், இந்த இடத்துல நான் வந்து புல் பேக்கை கன்சிடர் பண்ணாமல் ப்ராஃபிட் எடுத்திருந்தேன் அப்படின்னா எனக்கு வந்து இவ்வளோ தூரம் மார்க்கெட் போகாது. ஸோ அப்படிங்கிறனால லைவ் மார்க்கெட்டில் யாருனாலையும் கரெக்டாக இந்த பொசிஷனில் எடுக்க முடியாது. குறைஞ்சபட்சம் மினிமம் அட்லீஸ்ட் இவ்வளோ தூரமாவது வருவாங்க. ஸோ அப்படிங்கிறனால ஒரு 160 பாயிண்ட்லேருந்து அவங்களுக்கு ஒரு 30 பாயிண்ட் குறைஞ்சு ஒரு 120 பாயிண்ட் 111 பாயிண்ட்ஸ் தான் எனக்கெல்லாம் கிடச்சிச்சு. ஸோ அப்படிங்கிறனால இந்த பொசிஷன் தான் நமக்கு வந்து இன்னையோட மார்க்கெட்டுக்கான ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கால் ஆப்ஷன். அண்ட் வேறு எந்த ட்ரேடுமே இன்னையோட மார்க்கெட்டை பொறுத்தளவு நமக்கு ஸ்ட்ராங்காக வரலன்னு சொல்லலாம். ஏன்னா இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து இவ்வளோ நேரம் சைட்வேஸில் தான் இருந்துச்சு. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த சிம்பிள் மூவிங் ஆவரேஜ் இந்த இடத்துல இருக்கும் நம்மளோட. இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா நான் இதை அப்புறம் சொல்கிறேன். ஸோ இந்த இடத்துல பார்க்கும்போது நமக்கு ஏற்கனவே ஒரு ரெசிஸ்டன்ஸை டச் பண்ணிருச்சு. ஸோ இந்த ரெசிஸ்டன்ஸை டச் பண்ணிட்டனால நமக்கு வந்து மார்க்கெட் இனி ஒரு கன்சாலிடேஷன் தான். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும் 11:45க்கு நமக்கு ஒரு ரெசிஸ்டன்ஸை டச் பண்ணிருச்சு. அப்போ இந்த ரெசிஸ்டன்ஸ் எங்கேருந்து புதுசாக வந்துச்சு அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா நமக்கு வந்து 12ஆம் தேதி இருந்த ஒரு ஹையஸ்ட் பாயிண்ட். ஸோ இப்போ மார்க்கெட் இப்படி இருந்திருக்கு. இந்த மார்க்கெட்டில் நம்ம என்ன எதிர்பார்த்தோம்னா 24,000 வரைக்கும் எதிர்பார்த்தோம், இந்த லைன் வரைக்கும். ஆனால் நமக்கு தெரியாமல் இந்த இடத்துல ஒரு ரெசிஸ்டன்ஸ் உட்காந்துட்டு இருந்தாரு. எங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல. ஸோ 12ஆம் தேதியோட ஹையஸ்ட். ஸோ ஒரு சுருக்கமாக நமக்கு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து மார்ச் 12ஆம் தேதியெலாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராங்கான கேப் அப் வந்துச்சு, கேப் டவுன் கேப் அப்லாம் வந்துச்சு. இந்த கேப் அப் அண்ட் கேப் டவுன் எல்லாமே அழகாக பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் இப்போ தான் ரெக்கவரி ஆகிருக்கு. ஸோ இந்த கேப் டவுனுக்கு இந்த கேப் ஃபில்லிங்கவே இப்போ தான் ரெக்கவரி ஆகிருக்குன்னு நமக்கு சொல்லலாம். ஸோ அப்படிங்கிறனால இனிமே தான் வந்து மார்க்கெட்டுக்கு ஆக்சுவலான ஸோ இந்த இடத்துல அழகாக டவுன்ஃபால் திருப்பி அழகாக ரெக்கவரி. ஸோ இந்த கேப் டவுன் எல்லாமே ரெக்கவரி ஆகி கேப் அப் கேப் டவுன் எல்லாமே பார்த்தீங்கன்னா கேப் ஃபில்லிங் முடிஞ்சிருச்சு. ஸோ இனி தான் மார்க்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ப்ரைஸ் ஆக்ஷன் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்படிங்கிறனால இன்னையோட மார்க்கெட் இந்த ரெசிஸ்டன்ஸ் ஜோனில் தான், அதாவது நமக்கு வந்து 23,800 இல்லை 23,840 அப்படிங்கிற ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோன் கிட்ட பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து நமக்கு வந்து இருக்குது. ஸோ இந்த ஜோன்லேருந்து மார்க்கெட் வந்து பிரேக் அவுட் ஆகணும். அப்படி இதுதான் நமக்கு வந்து முக்கியமானது. அப்போ நாளையோட மார்க்கெட் பொறுத்தளவு இன்னையோட மார்க்கெட் நமக்கு ஒரு ஸ்ட்ராங்கான அப் ட்ரெண்டில் தான் இருந்திருக்கு. அப்படிங்கிறனால நாளையோட மார்க்கெட்டும் பாசிட்டிவாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ இப்போ இன்னையோட மார்க்கெட்டை நமக்கு வந்து 2 லோவஸ்ட் பாயிண்ட்டையும் நம்ம கன்சிடர் பண்ணோம் அப்படின்னா மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அப் ட்ரெண்டில் இருக்குது. அப்போ இந்த அப் ட்ரெண்ட் அப்படியே கண்டினியூ ஆகும் அப்படின்னா மார்க்கெட் என்ன ஆகணும் அப்படின்னா நாளையோட மார்க்கெட் வந்து ஒரு கேப் அப் வந்து அட்லீஸ்ட் இந்த ஒரு ட்ரெண்டிங் சேனலுக்குள்ளே உள்ளே வரணும். ஏன்னா இன்னையோட ட்ரெண்டிங் சேனலில் பார்த்தீங்கன்னா லோவர் சைடு பிரேக் அவுட் ஆயிருக்கு. அப்போ இந்த லோவர் சைடு பிரேக் அவுட் ஆனது, இந்த லோவர் சைடு பிரேக் அவுட் ஆனனால நமக்கு வந்து ஒரு பயம் இருக்குது. ஸோ அப்படிங்கிறனால நாளையோட மார்க்கெட்ஸ் பாசிட்டிவாக இருக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி நமக்கு வந்து இந்த காலையில் ஒரு 10:06க்கு இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த 1 மணி 1:10க்கு இருக்கும். இந்த 2 பாட்டமே கலெக்ட் பண்ணி ஒரு சேனல் நீங்கள் வரைஞ்சி வச்சுருங்க. இது வந்து பேரலல் லைன்ஸ் இந்த இடத்துல இந்த 2வதுல இருக்கும். இந்த இடத்துல நீங்கள் பேரலல் சேனல் நீங்கள் வரைஞ்சிங்க அப்படின்னா அழகாக உங்களுக்கு ஒரு அப்வர்ட் ட்ரெண்டிங் சேனல் கிடைக்கும். ஸோ இந்த ட்ரெண்டிங் சேனலோட மார்க்கெட்டில் இந்த ப்ரைஸ்க்குள்ளே வந்தால் மட்டும்தான் நமக்கு வந்து நாளைக்கு பாசிட்டிவாக இருக்கும். அப்படி இல்லாத பட்சத்துக்கு மார்க்கெட் நாளைக்கு ஒரு கன்சாலிடேஷன் ஸ்டேட்டோ இல்லைனா நெகட்டிவ் சைடோ போகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. அப்போ நமக்கு ப்ரைஸ் ஆக்ஷனை பார்த்தாலும் இதே தான் இருந்துச்சு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கிஃப்ட் நிஃப்டி டேட்டா. அப்போ இந்த கிஃப்ட் நிஃப்டி டேட்டாவில் இன்னையோட மார்க்கெட்டில் நமக்கு முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னையோட கிஃப்ட் நிஃப்டி டேட்டா காலையில் நமக்கு ஒரு ஸ்ட்ராங்கான டவுன்ஃபால் கொடுத்துச்சு. அப்போ நம்ம எல்லாத்துக்கும் தெரியும் கிஃப்ட் நிஃப்டி டவுன்ஃபால் கொடுத்துச்சுன்னா மார்க்கெட்ஸ் வந்து மேலே போகும், நிஃப்டி பேங்க் நிஃப்டி எல்லாம் மேலே போகும். அப்போது கிஃப்ட் நிஃப்டி காலையில் டவுன்ஃபால் கொடுத்துச்சு, நமக்கு வந்து 11 மணிக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு கன்சாலிடேஷன் ஃபேஸ் இப்படியே பொறுமையாக சைட்வேஸ் மூவ் ஆச்சு. ஸோ அப்படிங்கிறனால கிஃப்ட் நிஃப்டி வந்து ஒரு ஹை வாலடைலிட்டி மார்க்கெட்லேருந்து லோ வாலடைலிட்டி மார்க்கெட்டை நோக்கி போயிட்டுருக்கு. ஸோ எப்போ வந்து லோ வாலடைலிட்டி மார்க்கெட் வந்து இந்த கிஃப்ட் நிஃப்டி டேட்டா வந்து ஒரு 10க்கு இல்லைனா 15க்கு பக்கம் போயிடுச்சு அப்படின்னா நமக்கு வந்து க்ரோத் ஸ்டாப் ஆயிடும். ஸோ அப்படிங்கிறனால இங்கிருந்து நமக்கு ஒரு ₹3 வரைக்கும் கிஃப்ட் நிஃப்டி டவுன்ஃபால் ஆகிற வரைக்கும் தான் மார்க்கெட்ஸ் க்ரோ ஆகும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மார்க்கெட்ஸில் வந்து ஸ்ட்ராங்கான ஒரு டவுன்ஃபாலிங் கேரக்டர்ஸ் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம யாரும் மறந்துடக்கூடாது. ஸோ அப்படிங்கிறனால இது வந்து ஒரு முக்கியமான டேட்டாஸாக நமக்கு இருக்க போகுது. ஸோ அப்போ இந்த டேட்டாஸ்லேருந்து நம்ம என்ன கவனிக்கணும் அப்படின்னா மார்க்கெட்டில் வந்து ஒரு டவுன்ஃபாலிங் கேரக்டர்லேருந்து மார்க்கெட் வந்து ஒரு
ஒரு அப்வர்ட் கேரக்டர் புஷ் ஆகணும் அப்படின்னா நமக்கு வந்து இந்த கிஃப்ட் நிஃப்டி இதே ரேஞ்சில் இருக்கணும். அப்படி இல்லைன்னா இங்கிருந்து கொஞ்சம் மேலே போகணும். ஸோ இப்போ வந்து 18ங்கிறது ஒரு லோவஸ்ட் பாயிண்ட் ஆஃப் கிஃப்ட் நிஃப்டி தான். ஏன்னா இந்த இடத்துலேருந்து 15 வரைக்கும் கீழே போயிடுச்சு அப்படின்னா நமக்கு வந்து கிஃப்ட் நிஃப்டி டேட்டா சேச்சுரேட் ஆகிடுச்சு, மார்க்கெட்டோட க்ரோத் ஸ்டாப் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ஸோ அப்படிங்கிறனால இனி வர நாட்களில் இந்த வாரமோ அடுத்த வாரமோ, ஏன்னா நமக்கு வந்து போர் இன்னும் இன்டென்ஸ் ஆகிட்டே இருக்குது. புது புது வெப்பன்ஸு, புது புது மிசைல்ஸ் எல்லாம் ஈரான் லான்ச் பண்ணுறாங்க. யூஎஸும் ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிட்டே பண்ணுறாங்க. அவங்க ஏதாவது பயங்கரமான அட்டாக் எதுவும் நடத்துறதுக்கான முயற்சியில் ஈடுபட்டுகிட்டே இருக்காங்க. ஸோ அப்படிங்கிறனால நமக்கு வந்து மார்க்கெட்டில் என்ன எதிர்பார்க்கணும் அப்படின்னா இந்த கிஃப்ட் நிஃப்டி டேட்டா, இந்த இந்தியா விக்ஸ் டேட்டா வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரேஞ்சில் இருக்கணும். ஸோ இந்த இந்தியா விக்ஸ் வந்து இதே ரேஞ்சில் இருந்தால்தான் நமக்கு வந்து மார்க்கெட்ஸ் க்ரோ ஆகிறதுக்கான சான்சஸ். அப்படி இல்லைன்னா மார்க்கெட்ஸ் வந்து அப்படியே வந்து ஸ்டாக்னன்ட் ஆயிரும், இல்லைனா ஒரு சைட்வேஸ் மார்க்கெட் போகும். அப்போது நமக்கு வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா பொறுத்தளவு நிஃப்டி 50யோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா பார்த்தோம்னா நமக்கு வந்து கால் ஆப்ஷன் சைடு வந்து ஸ்ட்ராங்கான ஒரு மூமெண்ட்ஸ் இருக்குது. ஓகே, ஆனால் நமக்கு வந்து இந்த பிசிஆர் ரேஷியோ பார்த்தோம் அப்படின்னா ஓவரால் பிசிஆர் ரேஷியோ பார்க்கும்போது 1.1 தான் இருக்குது. அப்போ இந்த 1.1 அப்படின்னா மார்க்கெட் வந்து ஸ்லைட்டான ஒரு ப்ரைஸ் கரெக்ஷன் வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. புட் ஆப்ஷன் சைடு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கால்ஸ் எல்லாம் இம்ப்ரூவ் ஆகிட்டு இருக்கு, குவான்டிட்டிஸ் எல்லாம் இம்ப்ரூவ் ஆகிட்டு இருக்குன்னு சொல்லலாம். ஸோ நிஃப்டி 50யை பொறுத்தளவு 23,500 வரைக்கும் டவுன்ஃபால் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அதே போல் நம்ம சென்செக்ஸை கவனித்தோம் அப்படின்னா சென்செக்ஸ் அட் த மணிலேருந்து நமக்கு பார்க்கும்போது 76,000 வரைக்கும் கீழே வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. மூணாவதாக பார்த்தீங்கன்னா நம்மளோட எஃப்ஐஐஸ் அண்ட் டிஏஐ டேட்டாஸ் அப்டேட் ஆகிருந்தால் சந்தோஷம். ஸோ மார்ச் 18ஆம் தேதிக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்டேட் ஆகலை. ஸோ அப்படிங்கிறனால நம்ம நாளையோட மார்க்கெட்டுக்கு நமக்கு வந்து காலையில் ப்ரீ மார்க்கெட்டில் தான் பார்க்க முடியும் மார்க்கெட்டோட இவங்களோட பொசிஷன்ஸ் எப்படி இருந்திருக்கு அப்படிங்கிறத. ஸோ அப்படிங்கிறனால நம்ம வந்து நாளைக்கு ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட்டில் நமக்கு வந்து எஃப்ஐஏ டேட்டாஸ், அதே மாதிரி நம்மளோட கிஃப்ட் நிஃப்டி அண்ட் யூஎஸ் மார்க்கெட், இந்த மூணுமே என்ன சொல்லுது, மார்க்கெட்ஸ் வந்து மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கா இல்லை கீழே வரதுக்கான வாய்ப்பு இருக்கான்னு. இப்போ ஒரே ஒரு விஷயம் என்னென்னா S&P 500 ஆக்சுவலி ஓப்பன் ஆயிடுச்சு யூஎஸ் மார்க்கெட். ஸோ யூஎஸ் மார்க்கெட் பார்க்கும்போது S&P 500 அதே மாதிரி நம்மளோட டவ் ஜோன்ஸ் இண்டஸ்ட்ரியல் ஆவரேஜும் நாஸ்டாக்கோட காம்போசிட் இண்டெக்ஸும் மூணுமே பார்த்தீங்கன்னா ஒரு கேப் டவுனில் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு டவுன்ஃபாலிங் நேச்சரில் தான் இருக்குது. ஸோ அப்படிங்கிறனால இப்போதைய நிலைமையில் பார்க்கும்போது நமக்கு வந்து இந்த இடத்துலேருந்து டவுன்வர்ட்ஸ் ட்ரெண்டிங் சேனலுக்கு வந்துருச்சு பாருங்கள். ட்ரெண்டிங் சேனலில் கீழே பிரேக் அவுட் ஆகிருக்குல்ல, அப்போ இந்த கீழே பிரேக் அவுட் ஆகிருக்கிறனால நாளைக்கு நமக்கு மார்க்கெட்ஸ் கீழே வர்றதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் இருக்குது. ஸோ இப்போ நிஃப்டி 50யை பொறுத்தளவு 23,500 வரைக்கும் டவுன்ஃபால் ஆகலாம் அப்படிங்கிறத நம்ம எதிர்பார்த்துட்டு இருந்தோம். ஸோ அப்படிங்கிறனால என்னதான் இருந்தாலும் கிளியராக நாளைக்கு காலையில் நம்மளோட கிஃப்ட் நிஃப்டி எப்படி இருக்குன்னு தான் தெரியணும். ஏன்னா யூஎஸ் மார்க்கெட் இப்போ நமக்கு ஒரு ஃபஸ்ட்டு ஒரு 2 hours தான் இருக்குது. 7 o'clockலேருந்து 8 o'clock வரைக்கும் தான் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெக்கவரி ஆகி ஒரு வேளை மேலே போகலாம். ஸோ அப்படிங்கிறனால மார்க்கெட்டோட எண்டு தெரிகிற வரைக்கும் நம்ம கன்க்ளூஷன் சொல்ல முடியாது. ஸோ இப்போதைய நிலைமையை பார்க்கும்போது கீழே போகிறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் இருக்குது. ஆனால் நாளை காலையில் நமக்கு வந்து கிஃப்ட் நிஃப்டி அண்ட் யூஎஸ் மார்க்கெட் டேட்டாஸ் அனலைஸ் பண்ணால் தான் நமக்கு கிளியராக தெரியும். ஸோ அன்டில் தென் கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட். நன்றி, வணக்கம்.